உப்மானா ஏன் தான் எல்லாரும் தலை தெறிக்க ஓடுறாங்கன்னு புரியவே இல்லைங்க. எங்க வீட்ல எல்லாருக்குமே உப்மா ரொம்ப பிடிக்கும். மாவு தீந்துருச்சுன்னா அடுத்து நான் யோசிக்காம பண்ற ஒரே டிஃபன் உப்மா. இன்னைக்கு வெள்ளை ரவை உப்புமா கட்டி இல்லாம சாஃப்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு சின்ன டம்ளர்ல 2 டம்ளர் வெள்ளை ரவை, இது பாத்தீங்கன்னா 100 கிராம் டம்ளர், 2 டம்ளர் ரவை எடுத்து வச்சிருக்கேங்க. இப்ப இந்த ரவைக்கு 2 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2, 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி. இஞ்சி பாத்தீங்கன்னா நம்ம கட் பண்ணிட்டு இடிச்சு வச்சுக்கணும், அப்பதான் எடுத்து வெளியில வைக்க மாட்டாங்க. 2 டம்ளர் ரவைக்கு 6 டம்ளர் தண்ணி இன்னொரு அடுப்புல நான் சிம்ல வச்சுட்டேன். ஒரு கடாயில 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, கடலை பருப்பு, உளுந்து பருப்பு கொஞ்சம் தாராளமா சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாங்க. முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்க பச்சை மிளகாய், இஞ்சி, பெரிய வெங்காயம் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா சிம்ல வச்சு வதக்கணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். நீங்க வேணும்னா தக்காளி சேர்த்துக்கலாம், தக்காளி சேர்த்தா கலர் மாறும், அதனால நான் வெள்ளை ரவை உப்புமாக்கு தக்காளி சேர்க்க மாட்டேன். வேணும்னா உங்ககிட்ட வெஜிடபிள்ஸ் இருந்தா கேரட், பீன்ஸ், பட்டாணி சேர்த்துக்கோங்க. அப்படி காய்கறி சேர்க்கிற மாதிரி இருந்ததுன்னா வெங்காயம் பாதி வதங்கினதுக்கு அப்புறமா காய் சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு சிம்ல வச்சு வதக்கி விட்டுக்கோங்க, தண்ணி ஊத்தாம. காய் வெந்ததுக்கு அப்புறமா ரவை சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைம்ல நான் 2 டம்ளர் ரவை எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க, அந்த ரவையை உள்ள சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கணும். நான் சம்பா ரவை உப்புமாவும் இதே மாதிரி தாங்க செய்வேன். அதுக்கு நான் பச்சை மிளகாய்க்கு பதிலா வரமிளகாய் சேர்த்துக்குவேன். இப்ப இதுக்கு பொடி உப்பு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறேங்க. நீங்க கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்க்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம தண்ணி வச்சிருக்கோம் பாருங்க அடுப்புல, அந்த தண்ணியில ஒரு 1/2 3/4 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த வறுத்த ரவையோட சேர்த்துக்கிறேன். இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, ஏன்னா தண்ணியும் சூடா இருக்கு, இந்த பாத்திரம் ரவை வறுத்த பாத்திரமும் நல்லா சூடா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிருங்க. கண்டிப்பா 1:3 ரேஷியோல தண்ணி ஊத்தினாதான் சாஃப்டா வரும் உப்புமா. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு ஓபன் பண்ணி பாருங்க, சூப்பரா உப்புமா ரெடி ஆயிருச்சு. கலந்து விட்டுக்கோங்க. இந்த டைம்ல உப்பு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. கம்மியா இருந்ததுன்னா ஒரு 1/4 டம்ளர் தண்ணியில உப்பு போட்டு கொதிக்க வச்சு உள்ள சேர்த்து கலந்துக்கோங்க. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை, ஒரே ஒரு ஸ்பூன் நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கோங்க, சூப்பரா இருக்கும். அவ்வளவுதாங்க. கலந்து விட்டுட்டு இன்னொரு தடவை மூடி வச்சிட்டீங்க அப்படின்னா நல்லா உப்புமா செட் ஆயிருங்க. இன்னும் சூடாவே இருக்கும். 2 நிமிஷம் மூடி வச்சீங்கன்னாவே நல்லா செட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க ஹாட் பாக்ஸ்ல போட்டுட்டு அப்புறமா சர்வ் பண்ணிக்கலாம். வெள்ளை ரவை உப்புமாக்கு தொட்டுக்கிறதுக்கு எப்பவுமே தேங்காய் சட்னி நல்லா இருக்கும். எனக்கு எப்பவுமே ஃபேவரட் பாத்தீங்கன்னா சர்க்கரை. உங்களுக்கு வெள்ளை சக்கரை வேண்டாம்னா நீங்க தேங்காய் சட்னி வச்சுக்கோங்க. இதே சம்பா ரவையா இருந்ததுன்னா தயிர் நல்லா இருக்கும், வாழைப்பழம் நல்லா இருக்குங்க தொட்டுக்கிறதுக்கு. உப்புமா பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க. இதுக்கப்புறமும் பிடிக்கலன்னு சொன்னாங்கன்னா விட்டுருங்க.